இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து அவருக்கு சாப்பாடு எடுத்து வை. நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றியா? இந்த கிளாஸ் எடுக்கிற வேலையெல்லாம் உன் ஸ்கூலோட நிறுத்திக்கோ, என்கிட்டலாம் வச்சுக்காத. ரித்திகா, அயலி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ உன் நல்லதுக்கு தானே சொல்றா. நீங்க இதுல தலையிடாதீங்க. இது எனக்கும் அவளுக்கும் நடக்கிற பிரச்சனை. இங்க பாரு ரித்திகா, உன் வீட்ல நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு. அதுல முதல் விஷயம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. ஆனா நீ அயலிய உன் அக்காவா மதிக்கிறதே கிடையாது. அவ எனக்கு அக்காவே கிடையாது. ஒருத்தவங்க பேசும்போது குறுக்க பேசுறது அநாகரிகம் ரித்திகா. என்ன ஆகும்னா எல்லாரும் என்னைய குறை சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க எனக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. நான் இந்த வீட்டோட மருமக. உங்களை விட எனக்கு தான் இந்த வீட்ல உரிமை அதிகமா இருக்கு. கல்யாணம் முடிச்சோமா, புருஷன் கூட வாழ்ந்தோமான்னு இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நாட்டமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இதுல திருட்டு கல்யாணம் பண்ணவளுக்கு சப்போர்ட் வேற. நானும் பாத்துட்டே இருக்கேன். என்னடி வாய் ரொம்ப நீளுது? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? நீ இப்படி எல்லாம் பண்ணா நம்ம வீட்டை பத்தி இவங்க என்ன நினைப்பாங்க? இன்னொரு தடவை அவங்க முன்னாடி குரலை ஒசத்தி பேசுன, நாக்க அறுத்து போட்டுருவேன். ஜாக்கிரதை. சாரி அண்ணி, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ரித்தி காஃபி. இங்க எதுக்கடி வந்த? மூஞ்சி பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்கு. ஒழுங்கு மரியாதையா போயிடு. உன்னை அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு அடிச்சதுக்காக சாரி ரித்து. ஆனா நான் உன்னை அடிக்கலனா இந்திராணி மேடம்க்கும் உனக்கும் சண்டை வந்திருக்கும். அப்புறம் அது உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையா வந்து நிக்கும். என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் அப்படி செஞ்சேன். நடிக்காதடி. உன் நடிப்பை பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒண்ணு இந்திராணி இல்ல, ரித்திகா. நீ என்ன என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா நான் எப்பவும் உன்னை என் தங்கச்சியா தான் பாக்குறேன். நிறுத்துடி. ஓ, உனா தங்கச்சி தொங்கச்சின்னு நாடகம் போடாத. என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தெளிவா பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இப்ப நல்ல வேஷம் போடுறியோ? என்ன நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஐயோ, உங்களை புரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய நல்லவங்கன்னு தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேனே அயலி மேடம். நீ குளிச்சுட்டு வந்தா இன்னும் அழகா இருப்ப. ஆமா, இப்ப மட்டும் கொஞ்சுங்க. ஆனா அங்க உங்க அக்கா எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தும் போது மட்டும் பார்த்துட்டு சும்மா இருங்க. என்ன கண்ணுக்குட்டி, எங்க அக்காவை பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன்ல. அவங்க அப்படித்தான். நீ அதெல்லாம் கண்டுக்காதடா, சரியா? வா வா வா. இங்க பாருங்க, உங்க அக்கா இந்திராணி எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம். ஆனா தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட வேண்டான்னு சொல்லிருங்க. ஏய் கண்ணுக்குட்டி, அப்படிலாம் அவங்கள்ட்ட பேச முடியாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க தான். எதுக்கு எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க? நியாயமா பார்த்தா அவங்க தான் அடக்க ஒடுக்கமா அமைதியா இந்த வீட்டுல இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். ஆனா அவங்க என்னடானா ஏதோ சண்டை ராணி மாதிரி எல்லாரையும் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. இந்த சேனல், நியூஸ் பேப்பர், அட்வர்டைஸ்மெண்ட், மீடியா எல்லாமே அவங்க உழைப்பால கிடைச்சது. அதனாலதான் அவங்க என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அமைதியா இருக்க வேண்டியிருக்கு. என்ன வாழ்க்கடாது, எந்த பக்கம் திரும்பினாலும் அடி விழுது. அது சரி, நான் மட்டும் என்ன கொஞ்சம் நெஞ்சமா ஆடுனேன்?
வீட்டுக்கு தெரியாம சிகரெட் அடிக்கிறதே பெரிய விஷயம், அதை கூட அடிக்க விடாம சாவடிக்கிறான். இப்ப என்ன குண்டை தூக்கி போட போறானோ தெரியலையே. ஹலோ, என்னடா நிம்மதியா இருக்க போல? அதான் இப்போ உனக்கு மூக்கு வேர்த்துருச்சு, அப்புறம் எப்படி நான் நிம்மதியா இருப்பேன்? என்ன சத்தத்தையே காணோம்? என்ன திட்டிட்டு இருக்கியா? ஐயோ வருமா, அதெல்லாம் இல்ல வருமா. ச்சை, நடிக்காத. உன்னை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். சரி, நான் விஷயத்த சொல்லிடுறேன். என்ன சொல்லு வருமா. எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க வீட்டில் தான் யாரோ ஒரு போலீஸ் இருக்காங்கன்னு தோணுது. வாட்? ஏய் வர்மா, ஏன் வீட்லயா? அதுவும் போலீஸ், அதுவும் எனக்கு தெரியாமலா இருந்தா அதை கபிலன் சும்மா விட்டுருப்பானா? யாரு நீயா? ஏண்டா ப்ரூஸ்லி உன் கண்ட்ரோல்ல இருக்கும் போதுனால கோட்டை விட்ட. இதுக்கப்புறம் என்னால உன்னை நம்ப முடியாது. அதனால உன் வீட்டில் இருக்கிற போலீஸ் யாருன்னு கண்டுபிடிக்க நானே ஒரு விஷயம் பண்ண போறேன். விஷயமா? என்ன பண்ண போற? என்னுடைய ஆளு ஒருத்தரை உன் வீட்டுக்கு அனுப்ப போறேன். எதுக்கு? அவன் உன் வீட்டில் இருக்கிற ஆளுங்க கிட்ட எதையாவது சொல்லி சண்டையை இழுப்பான். அந்த சண்டை அடிதடிய கூட மாறலாம். ஏய் வர்மா, அதெல்லாம் வேண்டாம். ஏய், என்ன பேச விடுறா? அந்த சண்டையை சமாளிக்க கண்டிப்பா வீட்டில் இருக்கிற போலீஸ் வெளியே வந்துதானே ஆகணும். ஆ சரி, அப்போ நீ நேரா ஸ்டேஷனுக்கு வந்துரு, நம்ம அங்க வச்சு பேசிக்கலாம். சந்தேகமே இல்ல, இவ திமிருக்கும் பேச்சுக்கும் இவ தான் போலீஸா இருப்பா. சொல்லுடா, எதுக்குடா இங்க வந்திருக்க? கேக்கல. புறம் பொறுமையும் மறுபுறம் தைரியம் கலந்திடும் அவள்